பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பெரியார் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்னைக்கு காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் RJ மணி. ஒவ்வொரு பகுதியிலுமே ரொம்ப வித்தியாசமான வினோதமான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில கடந்த 5 வாரங்களா பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகளுக்கான கணித திருவிழாவுடைய நிகழ்ச்சி தொகுப்பு தான் நேர்களை கேட்டுட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் நேர்களை இந்த பகுதியிலையும் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒவ்வொரு குழந்தைகளுமே கணிதத்து மேல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வகையில இந்த கணித திருவிழா அமைஞ்சுச்சுன்னே சொல்லலாங்க. இன்றைய நிகழ்ச்சியோட முதல் பகுதியா அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி மாணவி ஹென்லி ஹஹீம் அவங்களோட பாட்டை தான் நேர்களை கேட்க போறோம். கணிதத்துல இருக்கக்கூடிய சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு பாட்டு எழுதி அதை நமக்காக பாடுறதுக்காக ஹென்லி ஹஹீம் வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட பாடலை கேட்கலாம் நேர்களே. ஹென்லி ஹஹீம், 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கணித சம்பந்தப்பட்ட பாடல். எளிய முறையில் கணிதம் கற்க புதிய வழியில் பாட போறோம், வடிவியலின் சூத்திரத்தை சூசகமாய் கூற போறோம். எளிய முறையில் கணிதம் கற்க. கணக்கென்றால் பிணக்கெதற்கு புரியலையா முன்னோர் கணக்கு, கணக்கென்றால் பிணக்கெதற்கு புரியலையா முன்னோர் கணக்கு. சக்கரத்தின் ஒரு சுழற்சி சொற்றளவின் முழு நீளம், சதுரமோ செவ்வகமோ உருளையோ முக்கோணமோ. DSC பாதையிலே கணித பாடம் படித்திடவே, சந்தேகத்தை தீர்த்திடவே பாட்டு வழியில் சொல்லுறோங்க. எளிய முறையில் கணிதம் கற்க புதிய வழியில் பாட போறோம், வடிவியலின் சூத்திரத்தை சூசகமாய் கூற போறோம். ஓடுகிற வண்டியில் உள்ள சக்கரங்கள் வட்டந்தாயா, வட்டத்தின் பரப்பளவோ பை6 ஸ்கொயர் தாயா, வட்டத்தின் சுற்றளவோ 2/r தானையா. பையோட மதிப்பென்ன 3.14. எளிய முறையில் கணிதம் கற்க புதிய வழியில் பாட போறோம், வடிவியலின் சூத்திரத்தை சூசகமாய் கூற போறோம். ஆரத்தின் 2 பங்கை விட்டம் என்று சொல்லுங்கய்யா, விட்டத்தின் 3 பங்கு வட்டமாக வருந்தாயா. படிக்கிற பாடம் எல்லாம் வாழ்க்கையின் கணக்கு தாயா, படிக்கிற பாடமெல்லாம் வாழ்க்கையின் கணக்கு தாயா. எளிய முறையில் கணிதம் கற்க புதிய வழியில் பாட போறோம், வடிவியலின் சூத்திரத்தை சூசகமாய் கூற போறோம். எளிய முறையில் கணிதம் கற்க. ரொம்ப அழகான பாடலை நமக்காக எழுதி பாடிய ஹென்லி ஹஹீமுக்கு நன்றி. இன்றைய பகுதியில அடுத்ததாக கணிதத்தோட அளவீடுகள் பற்றி ரொம்ப அழகான பல குறிப்புகளை தரத்துக்காக ஜீனியஸ் பள்ளி மாணவி தமிழினி வந்திருக்காங்க. வாங்க அவங்க சொல்ற குறிப்புகளை நம்ம கேட்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழர்கள் கண்ட கணித அளவீடுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. 6.5 தேர்த்துறைகள் ஒரு
ஒரு நுண்மனை, 100 நுண்மனை ஒரு வேலம், 60 வெள்ளம் ஒரு குரல்மலை பிடி, 40 குரல்மலை பிடி ஒரு கதிர்முனை, 20 கதிர்முனை ஒரு சிந்தை, 14 சிந்தை ஒரு நாகவிந்தம், 17 நாகவிந்தம் ஒரு விந்தம், 7 விந்தம் ஒரு பாகம், 8 பாகம் ஒரு பண்டம், 5 பண்டம் ஒரு குணம், 9 குணம் ஒரு அணு, 7 அணு ஒரு மும்மி, 11 மும்மி ஒரு உண்ணி, 21 இன்னி ஒரு கீழ்முந்திரி, 320 கீழ்முந்திரி ஒரு மேல்முந்திரி, 320 மேல்முந்திரி ஒன்றும். பழங்காலத்தில் பண்டங்களும் நிறுத்தளவு 32 குன்றுமணி ஒரு வராகன், 10 வராகன் ஒரு பழம், 100 பழம் ஒரு கா, 40 பழம் ஒரு வீசை, 5 வீசை ஒரு துலாம், 8 வீசை ஒரு மணங்கு, 20 மணங்கு ஒரு பாரம். பொன்னிறுத்தளவை 4 நெல்லியடை ஒரு குன்றுமணி, 2 குன்றுமணி ஒரு மஞ்சாடி, 2 மஞ்சாடி ஒரு பனேடை, 2 பனேடை, 5 பனேடை ஒரு 5 பனேடை ஒரு கரஞ்சி, 8 பனேடை ஒரு வராகன், 4 கரஞ்சி ஒரு காசு, 4 காசு ஒரு பழம். முகத்தளவை 2 செவிடு ஒரு பிடி, 5 செவிடு ஒரு ஆளாக்கு, 2 ஆளாக்கு ஒரு விளக்கு, 2 விளக்கு ஒரு உரி, 2 உரி ஒரு படி, 8 படி ஒரு குருணி, 2 குருணி ஒரு பதக்கு, 2 பதக்கு ஒரு தூணி, 5 மரக்கா ஒரு படை, 12 மரக்கா ஒரு களம், 15 மரக்கா ஒரு பொது. அவைதான் தமிழர்கள் கண்ட கணித கோட்பாடுகள். நன்றி, வணக்கம். கணிதத்தின் அளவீடுகளை பத்தி ரொம்ப அழகா சொன்ன தமிழ்நிக்கு நன்றி. அடுத்ததா ஒரு ஆவேசமான பேச்சை கேட்க போறோம் நேர்களே. கரந்தை தமிழ்வேலி உமா மகேஸ்வரா பள்ளி மாணவன் யோகேஷோட பேச்சை தான் நேர்களை கேட்க போறேன். வாங்க கேட்கலாம். மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமானுஜம். இவர் ஈரோட்டில் வாழ்ந்து வந்த சீனிவாசன் கோமளம் இறையருக்கு 1887 பிறந்தவர் தான் கணித மேதை ராமானுஜம். இவர் 3 ஆண்டுகள் வரை பேச்சு திறன் இல்லாமல் அவதிப்பட்டார். பிறகு அவரது தாயார் கோமளம் மிகவும் வருத்தத்திற்குள்ளாகிறார். பள்ளியில் சேர்த்தார். பிற மாணவர்களுடன் பேசி பழகி பேச்சு வந்துவிடும் என்று நம்பிய பெற்றோர்கள் அவரை திண்ணை பள்ளியில் சேர்த்தனர். பிறகு அவருக்கு பேச்சு வந்தது. பிறகு கோமளத்தின் தந்தையார் பணியின் காரணமாக கும்பகோணத்திற்கு சென்றனர். கும்பகோணத்திலே அவரது படிப்பு தொடர்ந்தது. பிறகு சிறு வயது முதலிலேயே கணித பாடத்தில் ஆர்வம் மிகுந்தார். கணித வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் கணித திறமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். பிறகு பல பட்டங்களையும் பெற்று FRS பட்டம் பெற்றார். பிறகு இங்கிலாந்திற்கு ஹார்டியின் உதவியால் இங்கிலாந்திற்கு சென்று பயின்றதால் அவருக்கு 250 பவுண்ட் தங்கமும் வழங்கப்பட்டது. 60 பவுண்ட் உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. பிறகு இவர் தீராத நோயிடம் அவதிப்பட்டார். அதனை காண வந்த ஹார்டி, என்ன ராமானுஜம் நலமா என்று கேட்ட பொழுது, நீங்கள் எதிரில் வந்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ராமானுஜம் கேட்ட பொழுது, ஹார்டி, நான் 1729 என்ற பாரதை மகிழ்ந்தில் வந்தேன் என்று கூறினார். என்ன இவ்வாறு சொல்லிவிட்டீர்களே, அது இது கண எண்களின் கூட்டுத்தொகையாக வருமே என்று கூறினார். 1920ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து யாரும் கவனிக்காத காரணத்தால் இது சென்னைக்கு வந்து சேர்ந்தார். பிறகு 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் நாள் அவர் இறந்தார். அவர் இறந்தாலும் அவரது நினைவு கடிதத்திலேயே பரப்பிக் கொண்டு இருக்கின்றது. இவர் 20
கணித மேதையாகவும் விளங்குகின்றார். ராமானுஜம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இறைவன் தந்த பரிசு என்று கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்பளித்தவருக்கும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சுன்னே சொல்லலாம் நேர்களே. அப்படி பேசின யோகேஷ்க்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போகிறேங்க்கா. அடடா என்னக்கா எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியா நம்ம கேட்க போறது அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி காவியாவோட கதை தான் எங்களை கேட்க போறோம். ஸ்ரீனிவாச ராமானுஜத்தோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து நமக்காக கதையை எடுத்து சொல்றதுக்காக காவியா காத்துட்டு இருக்காங்க. வாங்க கதையை கேட்கலாம். காவியா 8ஆம் வகுப்பு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ராமானுஜம் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிய கதை. ராமானுஜம் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில வாடிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து ஜவுளி கடையில தான் வேலை பார்ப்பாங்க. ராமானுஜமோட அப்பா அவங்க கொடுக்குற சம்பளம் வந்து ராமானுஜம் குடும்பத்துக்கு பத்தலை. அதனால ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப ராமானுஜத்தோட குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் வந்து ராமானுஜம் எப்போதும் போல கிளம்பி ஸ்கூலுக்கு தயாராகி சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அப்போ ராமானுஜம் வந்து அவங்க அம்மாட்ட சாப்பாடு போடுங்க அப்படின்னு ராமானுஜம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சாப்பாடு வந்து இன்னும் செய்யலை,
ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வா, உனக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே ராமானுஜமும் சரிம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சாப்பிடாமே ராமானுஜம் போகிறாங்க. திருப்பி ஸ்கூல் விட்டதும் சாயந்தரமாயும் ராமானுஜம் வீட்டுக்கே வரல. உடனே ராமானுஜத்தோட அம்மா வந்து ஐயோ கொஞ்சம் கூட வீட்டிலேயே உட்கார முடியல, ஸ்கூல்லாம் போய் தேடுறாங்க, ராமானுஜத்தை காணவே காணோம். ராமானுஜத்தை காணோம்னு சொன்னோன்னே ராமானுஜத்தோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ராமானுஜம் எப்போதுமே போகிற இடம் ஒரு மண்டபம் தான், அந்த மண்டபத்தில் போய் நான் தேடிட்டு வரேன்னு ராமானுஜத்தோட ஃப்ரெண்ட் வந்து போகிறாங்க. உடனே ராமானுஜம் அந்த மண்டபத்தில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட ஃப்ரெண்டு போய் கேட்குறாங்க. ராமானுஜம் படுத்திருக்கும் பொழுது அவங்கள சுற்றி கணக்குகள் போட்டுருந்துச்சு. உடனே ராமானுஜம் ஃப்ரெண்டு போய் எழுப்புறாங்க. எழுப்புனோடனே ராமானுஜம் கேட்குறாங்க, ஏன்டா என்னை எழுப்புன அப்படின்னு கேட்கும்போது, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராமானுஜம் ஃப்ரெண்டு கேட்டோன்னே ராமானுஜம் சொன்னாங்க, இது மாதிரி நான் கணக்கு போட்டுட்ருக்கேன். கணக்கு போட்டுட்ருக்கியா? எங்கே கணக்கு போட்டுட்ருக்க? என் கனவுல தான் நான் கணக்கு போட்டுட்ருக்கேன். கனவுல கணக்கு போட்டுட்ருக்கியா? என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு வந்து ராமானுஜன் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் என் கணக்கில் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன், அந்த கணக்குக்கான தீர்வு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நோட்டில் எழுதிட்டு போகிறாங்க. போனோன்னே 2 பேரும் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே ராமானுஜம் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் தான் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால நான் சாப்பிடல. நீ தான் ரொம்ப பணக்காரனாச்சே, நீ எதுக்கு என்னோட இவ்வளோ லேட்டாக சாப்பிட்ற அப்படின்னு ராமானுஜம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராமானுஜத்தோட ஃப்ரெண்டோட அம்மா சொல்கிறாங்க, உன்னை தேடிட்டு இருக்கிறதுனால தான் அவனுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ராமானுஜத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராமானுஜத்தோட ஃப்ரெண்டு வீடு வந்து மாடி வீடு. அந்த மாடியில் உட்காந்து ராமானுஜம் ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராமானுஜோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே ராமானுஜத்தோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏண்டா வாத்தியாருக்கு கூட தெரியாத கணக்குலாம் நீ எப்படா போடுற அப்படின்னு கேட்கும்பொழுது ராமானுஜன் சொல்கிறாங்க, இது மாதிரி பெற்ற என்னோட அம்மாவை வச்சு நான் வணங்கிக்குவேன், அந்த சக்தி தான் என்னோட கனவுல வந்து இந்த கணக்கெலாம் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ராமானுஜோட ஃப்ரெண்டு வந்து இப்படிலாம் கூட நடக்குமா, ஒரு வேளை இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்ற தாயோட ஆசை இருந்தால் எந்த ஒரு செயலும் நடந்தே தீரும் அப்படின்னு ராமானுஜ ஃப்ரெண்டு வந்து நினைக்கிறாங்க. இந்த கதையின் மூலமா வந்து ராமானுஜம் வந்து கணிதத்து மேல எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு நிகழ்வையும் வந்து நமக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. காவியாவுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி தங்கமணியோட கவிதை தான் எங்களை கேட்க போறோம். வாழ்க்கையோட கணக்கு எப்படி ஒன்றி போகுது அப்படிங்கறது வந்து தன்னோட கவிதை மூலமா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதை கேட்கலாம். தங்கமணி 8ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி. கவிதை. அறிவையும் ஆற்றலையும் பெருக்கும் பெருக்களே, அறிவையும் ஆற்றலையும் பெருக்கும் பெருக்களே, குறைகளை தவிர்த்து நிறைகளை கொடுக்கும் கூட்டலே, குறைகளை தவிர்த்து நிறைகளை கொடுக்கும் கூட்டலே, காலத்தால் அழியாத கற்பூர தீபமே, காலத்தால் அழியாத கற்பூர தீபமே, கண்ணிமை போல கணக்கை படைத்த காவிய வீரனே எங்கள் ராமானுஜமே, கண்ணிமை போல கணக்கை படைத்த காவிய வீரனே எங்கள் ராமானுஜமே, தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் அளவிடுதலே, தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் அளவிடுதலே, முக்கடலாக சங்கமிக்கும் முக்கோணமே, முக்கடலாக சங்கமிக்கும் முக்கோணமே, வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்கும் வகுத்தலே, வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிக்கும் வகுத்தலே, கடல் தாண்டி சென்றாலும் நாம் கற்பனையில் வாழ்ந்தாலும், கடல் தாண்டி சென்றாலும் நாம் கற்பனையில் வாழ்ந்தாலும், இமயம்பரை கொடிநாட்ட, இமயம்பரை கொடிநாட்ட என்றும் தேவை நல் இலக்கு, அதை கனிவாக கொடுப்பது நம் கணக்கு, என்றும் தேவை நல் இலக்கு, அதை கனிவாக கொடுப்பது நம் கணக்கு. ரொம்ப அழகா வாழ்க்கையோட கணக்கு வந்து ஒரு கவிதையா சொன்ன தங்கமணிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.
அக்கா. அக்கா வாடி வா, இப்பதான் இந்த வீட்டுல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னடி பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பெரியார் சமுதாய வானொலி நடத்திய குழந்தைகள் கணித திருவிழா 2014 அப்படின்ற நிகழ்ச்சியோட தொகுப்பு தான் எங்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா நம்ம கேட்க போறது அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி மகேஸ்வரியோட பேச்சு தான் எங்களை கேட்க போறோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சீனிவாசன் கோமலத்தம்மா தம்பதியினருக்கு 1887 ஆண்டு ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த வியாழக்கிழமையன்று பிறந்ததால் ராமானுஜம் என்னும் பெயர் சூட்டப்பட்டது. 1897 ஆண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள தேரடி திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார். 5ஆம் வகுப்புக்கான ராமானுஜம் படித்துக் கொண்டிருக்கும் போது 5ஆம் வகுப்புக்கான அரசு பொதுத் தேர்வு நடைபெற்றது. அதில் ராமானுஜர் தஞ்சாவூர் மாவட்ட அளவில் முதல் மாணவராய் வெற்றி பெற்றார். அதனால் அவருக்காக அரசின் மூலம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. 1900 ஆண்டு 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பள்ளியில் போட்டி நடந்தது. அதில் ராமானுஜர் முதல் மாணவராய் வெற்றி பெற்றார். அதனால் அவருக்காக மேரி கோச்சன் எழுதிய வாலஸ் அண்ட் க்ரூஸ் என்னும் நூல் வழங்கப்பட்டது. 1902ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பள்ளியில் போட்டி நடந்தது. அதில் 2ஆம் பரிசுக்கான போயம்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் ட்ரூத் என்னும் நூல் வழங்கப்பட்டது. 1903ஆம் ஆண்டு 5ஆம் பரிசுக்கான போயம்ஸ் ஆஃப் என்னும் நூல் வழங்கப்பட்டது. கணித பாட சம்பந்தமான போட்டிக்கு கிரிட்டிக்கல் அண்ட் என்னும் நூல் வழங்கப்பட்டது. திறமை என்பது தானாய் முளைப்பதில்லை, நாம் தான் அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ராமானுஜர் கணித அறிவினை வளர்த்துக் கொள்ளவும் கணக்கு போடவும் பல்வேறு நூல்களை தேடினார். ராமானுஜர் கணித குறிப்புகள் அடங்கிய 3 நோட்டு புத்தகங்களையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் உலகிற்கு அரிய பொக்கிஷமாய் கொடுத்து சென்றுள்ளார். ராமானுஜர் ஒருவர் பொறுத்த மார்பலை வெண்கல சிலையை 1997ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு நேரடியாக கொண்டு வரப்பட்டது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வறுமையில் வாடி வாழ்க்கையில் துன்பமுற்று தமது விடாமுயற்சினால் பேரும் புகழும் பெற்று இந்த கணித இயல் உலகில் வியத்தகு பெருமகனாய் விளங்கினார். கணித மீதி சீனிவாச ராமானுஜர் வளர அவரது கணித திறமையை. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். அரசு மகளிர் பள்ளி மாணவி மகேஸ்வரியோட ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சை கேட்டோம் நேர்களே. இதை தொடர்ந்து சுவாமி தயானந்த பள்ளி மாணவன் சினிமா பாடலோட மெட்டுக்கள்ல கணிதத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்காரு. வாங்க அந்த பாடலை கேட்கலாம்.
மேக்ஸ் ஒன்றும் கஷ்டம் இல்ல போடு நீயும் போடு தோழிகளுமே தேவையில்ல போடு ஆட்டம் போடு மேக்ஸ் நாமளும் சேர்ந்தா மாசுடா எடுத்து நின்னா பயமும் ஜூசுடா கெமிஸ்ட்ரி எடுத்தா கூட மேக்ஸ் இல்ல பக்கம் ஏது மேக்ஸ் போலிஸ்டம் இல்லை உலகிலே எந்த வேலை போனா கூட மேக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் தாயை போல ஆதரிக்குமடா மேக்ஸ் எல்லாம் கஷ்டம் என்று என்றோ ஒரு மூடன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் முறி தெரிவோம் மேக்ஸ் ஒன்று இல்லை என்றால் கால்குலேட்டர் என்ற வார்த்தை ஒரு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை மேக்ஸோ நாமல் செய்த மாசுடா நீ எடுத்து நின்ன பயமும் தூசுடா கணித மேலே ராமானுஜ கண்டுபிடித்த கணிதம் ஒன்று என்றும் நம் அறிவை வளர்க்கவே நாடு வீடு காடு எல்லாம் நாம் கடந்து போனால் கூட தொடரின் மேக்ஸின் ஃபார்முலா நெஞ்சிலே ஒருபோதும் மேக்ஸை நானும் கஷ்டம் என்று சொல்ல மாட்டேன் கஷ்டம் என்றால் மேக்ஸை நாமும் போடுவோமா தோற்றங்கள் கொண்ட மேக்ஸில் தேற்றங்கள் பல உண்டு அவையெல்லாம் மதிப்பெண்ணை மாற்றத்தானே மேக்ஸோ நாமல் சேர்ந்த மாசுடா எதிர்த்து நின்ன பயமும் தூசுடா மேக்ஸ் ஒன்றை கத்துக்கோடா தோழா நீ நோட்டு போட்டு பாரு ஜோரா மேக்ஸ் ஒன்று கஷ்டம் இல்ல போடு நீயும் போடு தோடுமே தேவையில்லை போடு ஆட்டம் போடு மேக்ஸ் நாமல் சேர்ந்தா மாசுடா நீ எடுத்து நின்ன பயமும் தூசுடா. நீங்கள் இணைந்திருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். ரொம்ப அழகா தன்னோட பாடலை பாடிய சுவாமி தயானந்த பள்ளி மாணவனுக்கு நன்றி. அடுத்ததா எங்கும் வணக்கம் கணக்கு பகுதியில ஜெயந்தி மேமோட வகுத்தல் கவிதை தான் நேர்களை கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம். இன்றைய எங்கும் வணக்கம் கணக்கு பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு வாழ்வழிக்கும் வகுத்தல். ஈவு மீது என்னவென்று காண்பதுதான் வகுத்தல். ஈவு மீது என்னவென்று காண்பதுதான் வகுத்தல் என்றில்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவதும் வகுத்தலாகும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவதும் வகுத்தலாகும். நல்லதெது கெட்டதெது என்று அறிவதுவும் வகுத்தலாகும். சுவையான பண்டத்தை அம்மா சூடாக பங்கு வைப்பதுவும் வகுத்தல். சுற்றியுள்ள சொத்தையெல்லாம் அப்பா பாகம் வைப்பதுவும் வகுத்தல். தலைவாரி பூச்சூட்ட அம்மா கூந்தலை இரண்டாக பிரிப்பதுவும் வகுத்தல். ஓய்ந்து போகும் வயதில் அண்ணன் வீட்டில் அம்மா தம்பி வீட்டில் அப்பா என்று பிரிப்பதுவும் வகுத்தல். சுற்றுகின்ற பூமி வீழாமல் சுற்றி பெற சூரிய குடும்பத்து கோள்களின் வேலையது நீள்வட்ட பாதையினை வகுத்தல். நாட்டிலுள்ள மக்களெல்லாம் நலமாக உயிர் வாழ இராணுவ குடும்பத்து வீரர்களின் வேலையது நடுநடுங்கும் குளிர் காடு தன்னில் படைகளின் அணிவகுத்தல். சுபமுகூர்த்த தேதி என்றால் பெண்களின் கழுத்தில் ஆபரணங்கள் அணிவகுத்தல். கண்ணாடி அறைக்குள் நின்றிருந்த கார்கள் எல்லாம் சாலையோரத்தில் அணிவகுத்தல். சாலையோர காய்கறி பழங்கள் எல்லாம் கண்ணாடி அறைக்குள் அணிவகுத்தல். சிறை சென்ற தலைவனுக்கு சிரம் கொடுக்க தொண்டர்களின் அணிவகுத்தல். சுதந்திர தினத்தன்று அமைச்சருக்கு மதிப்பளிக்க சிப்பாய்கள் அணிவகுத்தல். மாவட்ட ஆட்சியர் என்றால் மதிப்பளிக்க பள்ளி மாணவர்கள் அணிவகுத்தல். அனைத்து கட்சி கூட்டம் என்றால் அனைத்து ஜாதி தலைவர்களின் அணிவகுத்தல். கோடை விடுமுறை என்றாலோ விருந்தினரின் அணிவகுத்தல். விருந்துக்கு சாப்பாடு என்றாலோ பறவைகள்லாம் அணிவகுத்தல். விருந்துக்கு சாப்பாடு என்றாலோ உயிரினங்கள் அணிவகுத்தல். நாம் சிந்திய பருக்கைகளை முந்தி எடுக்க எறும்புகளின் அணிவகுத்தல். முன்னேற்றம் நாடுகாண முத்தான திட்டங்கள் அணிவகுத்தல். ஊழலற்ற நாடுகாண குற்றமில்லா குளம் தலைக்க கடும் சட்டங்கள் வகுத்தல். அரசாங்கம் ஒதுக்கும் நலநிதியில் அடிப்படை திட்டங்கள் வகுத்தல். இன்பங்கள் பெருகிவிட துன்பங்கள் பறந்தோட துயரங்களை நட்போடு வகுத்தல். ஏழை எளியோர் எல்லோரும் வாழ்ந்துவிடும் வலியதனை வகுத்தல்.
இவை எல்லாமே வகுத்தல் என்றால் ஊரில் உலகில் வகுத்தல் எங்கும் உள்ளதென உரைத்தல் சாத்தியமே. இவை எல்லாமே வகுத்தல் என்றால் ஊரில் உலகில் வகுத்தல் எங்கும் உள்ளதென உரைத்தல் சாத்தியமே. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்டீங்களா? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. நன்றி, வணக்கம்.